உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். உண்மையிலே உறவுகளே, கடந்த முறை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த பொழுது நான் கூறிய கருத்து, குறிப்பாக தமிழ்நாடு அரசியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிக ஆசனங்களை பெற்றும் வரும் என்று. இலங்கை போன்றே அங்கே ஒரு பெரும் மாற்றம் நடந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். முதலாவது, இந்த உண்மையிலே இலங்கையிலே எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் விரும்பி வாக்களித்தார்களோ, அதாவது இலங்கையிலே நடைபெற்ற ஊழல், அடக்குமுறைகள், அரசியல் ரீதியான கடுமையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை போன்ற நடவடிக்கைக்கெல்லாம் எதிராக மாற்று சக்தியை எதிர்பார்த்தார்கள். அதன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு மேலே திராவிட கட்சிகளாக இருந்து திராவிட கட்சிகள் கொள்கைகளை முன்னெடுத்த அரசியல் கட்சிகளிடையே மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்ட நிலையிலே இன்று 108 இடங்களுக்கு மேலாக பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார். இதில் குறிப்பாக 234 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியிலே 40 மேற்பட்ட சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிவிகேயிலே 28 சிறுபான்மை மக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண மட்டத்தில் இது உண்மையிலே ஒரு மாற்றத்துக்குரிய விடயமாக எதிர்பார்க்க வேண்டும். பெரிய அரசியலிலே அனுபவமானவர்கள் பலர் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே, தோற்ற நிலையிலே இந்த மாற்றம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமாக விடயம் என்பது. இந்த 108 பாராளுமன்ற உறுப்பினர்களை விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுதும் பதவி ஏற்பதற்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருந்த நேரத்தில், சட்டசபை உறுப்பினர்கள் குறைவாக இருந்த நேரத்தில் அங்கே இருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் போன்றவை மிக கவனமாக, மிக நிதானமாக செயற்பட்டு அந்த பதவியை ஏற்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வாங்கியிருக்காங்க. அரசியலுக்கு அப்பால், அதாவது அரசியல் ரீதியாக இருக்க கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பால் ஒரு ஆளுநர் ஆட்சி அங்கே ஏற்பட்டக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி அங்கே வந்துவிடக்கூடாது என்பதிலே நிதானமாக செயற்பட்டு அந்த ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இதில் தான் இலங்கையில் இருக்கிற அரசியல் ரீதியாக தமிழ் கட்சிகள் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும். இலங்கையிலே ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு அந்த யுத்தத்திலிருந்து வெளியாகி மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நேரத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி மாகாண சபை தேர்தல் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த மாகாண சபை தேர்தல் ஆரம்பத்திலே இருந்து புலிகளின் அரசியல் நோக்கமற்ற வகையிலே, அரசியல் என்றால் என்னென்று தெரியாத வகையிலே புலிகள் அது நிராகரித்த நேரத்தில் அதை காங்கிரஸ் போன்ற அரசியல் சிந்தனையற்றவர்கள் அதில் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாகாண சபைக்கு எதிராக செயற்பட்டதன் விளைவே இன்று மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாமல் இருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தலுக்கு 89ஆம் ஆண்டுக்கு பிறகு அல்லது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிறகு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து, குறிப்பாக இந்தியா மட்டுமல்ல சர்வதேச நாடுகளில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் கூட அங்கே தீர்மானம் நிறைவேற்றி கூட அதை நாங்கள் நடத்த முடியாது இருப்பதற்கான முக்கியமான காரணம், ஆரம்பத்திலிருந்து தமிழரசு கட்சி உட்பட இதை சரியாக கையாளத நிலைதான் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த மாற்றங்கள் என்பது, அரசியல் ரீதியான மாற்றங்கிறது மக்கள் நலனிலிருந்து இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு விஜய்க்கு அவர்களுக்கு வாக்களித்ததை ஏனைய கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையிலே எவ்வாறு ஒரு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இன்று நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்திருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது முக்கியமாக முன்வைத்த காரணம், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று கூறி இப்பொழுது 18 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது தெரிவு குழு ஒன்றை போட்டு அது இழுத்தடித்து செல்வதை பார்க்கலாம். இப்படியே சென்றால் இந்த தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கூறுகின்ற விடயம், அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் வடகிழக்கிலே மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது இந்த ஜனாதிபதி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்னும் குறையவில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை முடிந்தளவு கெதியாக நிறைவேற்ற வேண்டும். முக்கியமாக 3 வாக்குறுதிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். முதலாவது மாகாண சபை தேர்தல், 2வது புதிய அரசியலமைப்பு, 3வது அவசரகால சட்டம். இப்பொழுது 3வது அவசரகால சட்டம் மீண்டும் 1 மாதத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாட்டில் அந்த அளவு
அவசர கால சட்டத்தை நீடிக்கும் அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்தளவு மக்கள் அங்கே சுமமான சமாதான நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் வன்முறையிலோ இல்லாது இந்த அரசாங்கத்தை புரட்டும் நிலையிலோ இல்லை, அதற்கான எதிர்க்கட்சிகளும் இல்லை. எனவே அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகளை இனியும் காலம் தாமதம் ஏற்படுத்தாமல் முன்னெடுத்து செல்வதற்கு வர வேண்டும். மற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கத்திலே நடக்கின்ற விடயங்களை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் பேச வேண்டும். அதை அதை ஒழித்து மறைத்து அதை சமாளித்து பூசி நடப்பும் விடயங்களை அதை நிறுத்த வேண்டும். குறிப்பாக 2.5 மில்லியன் டாலர்கள் தொடர்பாக எதிர்கட்சிகளே, அதாவது சுதந்திர சட்டத்தரணி சங்கமே அதை கண்டுபிடித்தது. அதே போன்று அஸ்வசம தொடர்பாக இவர்கள் மேலதிகமாக பணத்தை கூடுதலாக செலுத்திய பொழுது அதை அரசாங்கம் வெளிக்கொண்டு வரவில்லை. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட 6 லட்சம் டாலர் தொடர்பாக அரசாங்கம் வெளிக்கொண்டு வரவில்லை. இதெல்லாம் அரசாங்கம் மூடி மறக்கும் முயற்சியிலே ஈடுபட்டது, குறிப்பாக நிலக்கரி ஊழல். எனவே அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கை, அரசாங்கம் என்பது ஒரு அதிகாரிகளை கொண்டு அதிகாரிகள் நிர்வாகத்தில் நடத்துகின்ற விடயம், அதிகாரிகள் அசமந்த போக்கு, அதிகாரிகள் ஏனைய கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுடன் இருந்து வந்து அவர்களுடைய நியமனத்திலே வந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை பழிவா வேண்டும் என்பதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடலாம். ஆனால் அரசாங்கம் விழிப்புணர்ச்சியுடன் இப்படி ஒரு விடயம் தெரிந்த கையுடன் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்றே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே திரு சிவலிங்கம் அவர்கள் இப்பொழுது இலங்கையிலே எவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, அந்த மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை பார்த்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ற வகையிலே வாக்களித்தார்களோ, அதே போன்று தமிழ்நாட்டிலே இன்று ஒரு தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையில் நடைபெற்ற தேர்தல் மாற்றம் ஒரு வரலாற்று அரசியல் மாற்றம் என்பது போலவே தமிழ்நாட்டு தேர்தலையும் இலங்கை தேர்தலோடு ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு சூழல் இப்பொழுது காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு சினிமா நடிகர் ஒருவரால் ஒரு மிக நீண்ட அரசியல் பாரம்பரியங்களை கொண்டிருந்த அரசியல் கட்சிகளை தோற்கடிக்க எவ்வாறு முடிந்தது என்கின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இவற்றை நாங்கள் இலங்கை அரசியலோடு முழுதாக ஒப்பிட்டு பார்க்க விட்டாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காத்திரமான மாற்றம் ஏற்பட்டு வருவதையும், குறிப்பாக இடதுசாரி அரசியலினுடைய எதிர்காலம் எவ்வாறு செல்ல போகிறது என்பது குறித்து பல வாத பிரதிவாதங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. முதல்ல தமிழ்நாட்டு தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 118 ஆசனங்களுக்கு பதிலாக 108 ஆசனங்களை கொண்டிருந்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த 118 புள்ளியை அடைவதற்கு பல இடர்கள் ஏற்பட்டிருந்தன. ஒரு புறத்தில் ஆளுநருடைய தடைகள், மறுபக்கத்தில் அரசியல் கட்சிகள் மறைமுகமாக மேற்கொண்ட தடைகள் என பல தடைகள் அவரை உடனடியாகவே ஆட்சிக்கு செல்வதில் பல தடங்கல்களை ஏற்படுத்தியிருந்தன. இதில் முக்கியமானது விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் சுமார் 28 பேர் தலித் பின்புலங்களை கொண்டவர்கள் என்றும், அதைவிட வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் கூட பலர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மக்களுக்கு மிகவும் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தமிழகம் முழுவதும் விஜய் என்ற ஒரு மனிதருக்காகவே வாக்குகள் அளிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாயின் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பாரம்பரிய கட்சிகளான அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ஏன் தோற்கடிக்கப்பட்டன என்ற கேள்விக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல திராவிட அரசியலினுடைய போலித்தன்மை அது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது அஹ், இந்த தலித் மக்களினுடைய கட்சியாக கூறப்பட்ட திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தவிர்க்க முடியாமலே பிகை ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இவர்கள் பலர் திமுகவினுடைய தேர்தல் ஆதரவோடு வெற்றி பெற்றாலும் கூட இவர்கள் தவிர்க்க முடியாமலே ஆளுநர் ஆட்சியை தடுப்பதற்காக என்ற போலி திரையில் அவர்களால் எதுவும் தவிர்க்க முடியவில்லை. அதாவது ஒரு தனி கட்சி கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையை எட்டிய நிலையில் இவர்கள் அதிமுக திமுக கூட்டணி அமைக்கலாம் என்ற போலி அரசியலை மக்களுக்கு முன்னால் ஊடகங்கள் கொண்டு வந்திருந்தன. ஆனாலும் கூட ஒரு தனி கட்சியாக இருந்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை ஒரு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இவர்களால் வேறு வழி இல்லாமலே அதனை ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். இல்லையேல் இவர்கள் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். ஏனெனில் ஒரு ஜனநாயக அரசியலை பலப்படுத்துவதாயின் பெரும்பான்மை கட்சியான, அதாவது அறுதி பெரும்பான்மையை எடுக்காவிட்டாலும் கூட மக்களால் அதிக அளவு தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதுதான் ஜனநாயக வழிமுறையாக இருந்திருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு நிர்வாக அனுபவம் இல்லை. இந்த நிலையிலும் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருப்பதற்கு காரணம் அதிமுக திமுக ஊழல் உள்ள ஆட்சியை மக்கள் நிராகரித்ததுதான் மிக முக்கியமான காரணம். அதே போல இதே நிலைமை தான் இலங்கையிலும் காணப்பட்டது. 75 சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்து வந்திருந்த மிக பிரதான கட்சிகளாகிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பின்னர் பொதுஜன பெரமுன போன்ற கட்சிகள் நாட்டின் அரசியல் நிர்வாக கட்டுமானத்தை ஊழலாக்கி வச்சிருந்தவர்கள். மக்களினுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமான நிலைமைக்கு போய் நாடு வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலைமைத்தான் மக்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை முன்னுக்கு நிர்வாகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். இங்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு வெற்றிகரமான முதல்வராக வருவாரா இல்லையா என்பதை விட கோடிக்கணக்கான மக்கள் ஏன் கடந்த நிர்வாகங்களை முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள், அவர்கள் எந்த மாற்றத்தை தேடி அலைகிறார்கள் என்பது குறித்த விவாதங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இதுதான் இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. சமீபத்தில் நாங்கள் பார்த்தோமையா இருந்தால் மிக முக்கியமான அரச அதிகாரிகள் பலர் தற்கொலை என்ற பெயரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைகளுக்கான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கிறது கூட இந்த உளுத்து போன போலீஸ் நிர்வாகத்தால் தான் அது செய்ய வேண்டியிருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளை தொடுப்பதாக இருந்தாலும் கடந்த கால நீதித்துறை அதிகாரிகளால் தான் இந்த நீதியை வழங்க வேண்டியிருக்கிறது. எனவே நாட்டில் நிர்வாக அனுபவம் இல்லாத அல்லது தமக்கான நிர்வாக அதிகாரிகளை கொண்டிராத இந்த அரசாங்கம் கடந்த கால அதிகாரிகளை வைத்துத்தான் தன்னுடைய அரசியல் கொள்கைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. எனவே இது ஒரு சாதாரண எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் அரசாங்க அதிகாரிகள் விருப்பமான அரசாங்கமாக இது இல்லை. அரசாங்க அதிகாரிகள் அரசியல் கட்சிகளோடு இணைந்து மிக ஊழல் நிறைந்த நிர்வாகத்தை நாட்டுக்கு தந்திருந்தார்கள். இவர்கள் தான் இப்போ ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் தர வேண்டிய நிலைக்கு இருக்கிறார்கள்.
59 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வச்சிருக்கலாம். ஆனால் நாட்டின் நிர்வாகத்தில் பெரும்பான்மை, அதாவது நாட்டின் தேசிய நிர்வாகத்தை, ஜனநாயகத்தை, ஊழலில்லாத அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான நிர்வாக அதிகாரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக போலீஸ், இராணுவம், நீதித்துறை போன்றவற்றில் கூட ஊழல் அதிகாரிகள் அதிகரித்துத்தான் இருக்கிறார்கள். இவற்றை பயன்படுத்தித்தான் இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது என்னென்றால், இந்த அடுத்த 3-4 வருடங்களில் நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு பலமான ஜனநாயக நிர்வாக கட்டுமானங்களை தருமா, அதற்கான தடைகள் எவ்வாறு இருக்கின்றன, அந்த தடைகளை நீக்குவதற்கு பொதுமக்களும் ஊடகங்களும் எவ்வாறு உதவ வேண்டும் என்பது குறித்த விவாதங்கள் தான் எங்களுக்கு மிக முக்கியமானவை. ஏனெனில் நாட்டினுடைய எதிர்கட்சிகள் மிகவும் பலமிழந்திருக்கின்றன. மக்கள் அந்த கட்சிகளை ஆதரிக்க தயாராக இல்லை. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்த பின்னரும் தாங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழவில்லை என்ற ஆதங்கம் மக்கள் மனதிலே இருக்கிறது. இதற்கான காரணங்களை நாங்கள் கண்டறிய வேண்டியிருக்கிறது. நாட்டில் ஊழல் மிக்க நிர்வாக ஊழியர்கள், இராணுவத்தினர், போலீசார் இவர்களால் எதிர்காலத்தில் எவ்வாறான மாற்றங்களை தர முடியும், அடுத்த 5 வருடங்களில் இவர்கள் எவ்வாறான மாற்றங்களை நாட்டுக்கு தருவார்கள், அரசாங்கத்தின் கொள்கைகளோடு எவ்வாறு ஒத்துழைப்பார்கள் என்ற பல கேள்விகள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றன. எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு பார்க்கல எவ்வாறு தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு பல சோதனைகளை கடந்து செல்ல போகிறதோ அதே போன்ற நிலைமைகள் தான் இலங்கையிலும் காணப்படுகின்றன. எனவே ஒரு முக்கியமான அரசியல் காலகட்டமாக நாங்கள் இதை கவனித்து நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பாக ஒரு மாற்று நிர்வாகத்தை தரக்கூடிய அரசியலை நாங்கள் படிப்படியாக ஏற்படுத்த வேண்டும். அதற்காக ஊடகங்களாகிய நாங்கள் எவ்வாறு பணிபுரியலாம் என்பதையே நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். நாம் இப்பொழுது பல்வேறு விடயங்களை தொடர் சிவலிங்கம் அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார். உண்மையிலே இப்பொழுது பெரும் மாற்றம் அன்றைய நாடுகளிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டில் எந்தவித முன்னேற்றத்தையும் நாங்கள் காண முடியவில்லை, அல்லது அவர்கள் மக்கள் மத்தியில் செயற்படுகிறார்களா என்ற கேள்வி கூட எழுப்பப்படுகிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இந்த சூழ்நிலை? தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில், அதாவது ஜோசப் விஜய் அவர்களின் வெற்றி உண்மையிலேயே மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். மிக முக்கியமானது என்னவென்றால், ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை இந்த சமூக வலைத்தளங்களில் பிரதானமாக அதற்கூடாக மொபிலைஸ் பண்ணப்படுகின்ற ஒரு தலைமுறை, எந்த விதமான ஒரு கட்சி அடிப்படைகள் இல்லாமல் ரசிகர் மன்றம் என்று இருந்தது சொல்லுகின்றார்கள். ஆனால் எந்த விதமான அரசியல் இதுகளும் இல்லாமல் இருப்பதற்கு சிவலிங்கம் அவர்கள் நீங்களும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல முக்கியமான காரணமாக இருப்பது நாட்டில் உள்ள சிஸ்டம். இப்ப தொடர்ந்து 50-60 வருடங்களாக மாறி மாறி வந்த இந்த கட்சிகளின் திராவிட அரசியல் பற்றியது அல்ல, அது இந்த கட்சிகளின் நடைமுறை, இந்த கட்சி தலைவர்களின் விடயங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விரக்தி இருந்தது என்பது தெரியும். இவ்வளவுதான் விடயங்கள் நடந்தால் பல பல முன்னேற்றமான விடயங்கள் நடந்திருக்கு. தென் மண்டலங்களை பொறுத்த இந்தியாவில தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நகருகின்ற பல முற்போக்கு அம்சங்களை கொண்ட திராவிட பாரம்பரியங்களை கொண்ட அரசியல் ஆரோக்கியமான அரசியல் தான் இருந்தது. ஆனால் நடைமுறையில் அவற்றை அமுல்படுத்தியவர்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பரவலான விரக்தியின் ஒரு வெளிப்பாடுதான்
இந்த மாற்றம் என்று பார்க்கப்படுகிறது. அதற்கான தீர்வுகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதை அந்த செய்திருக்கின்ற முறையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கணிசமான அளவு, அதாவது அவர்களுக்கு ஒதுக்கப்படாத தொகுதிகளில் இருந்து கூட சாதாரண பொதுவான தொகுதிகளில் இருந்து கூட தெரிவு செய்யப்பட்டிருப்பது 28 பேர் வரையில் முதல் தடவையாக சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பது போன்ற விடயங்கள் முக்கியமானவை. அது மாத்திரமல்ல, ஜோசப் விஜய் அவர்களின் அரசியலில் இனி அவர் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கும் பொழுது அவர்களது கட்சி அரசியல், கட்சி சித்தாந்தங்கள் அல்லது கட்சி நடைமுறைகளை பற்றின பல விடயங்கள் எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவ்வாறான அவர்கள் கட்சி அரசியல் தன்னை ஈடுபடுத்தவில்லை. ஆனால் தங்களது வழிகாட்டியாக பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார் போன்ற ஒரு திராவிட பாரம்பரியத்தில் அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்களும் இதே விடயங்களை தான் சொல்லி வந்தார்கள். திராவிட பாரம்பரியத்தில் இருந்துதான் அவரது அரசியல் தொடங்குகின்றது. நவீனமான முடன் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை அமுல்படுத்துவார், செயற்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆகவே அது அவருடைய அரசியல் நடைமுறையில் போன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே கோணத்தில் ஒரு சிவலிங்கம் அவர்கள் சொன்ன விடயத்தில் ஒரு 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 சுய கருத்தொன்றை மேலும் சேர்க்க வேண்டியிருக்கிறது. என்னன்னா, ஸ்ரீலங்காவில் ராம அவர்களும் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இந்த அனுரா அரசாங்கம் 30 வருடங்களாக அரசியலில் இருக்கின்றார். 87ஆம் ஆண்டில் இருந்து அவர் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர். அவர் ஒரு ஜேவிபியினது ஆக்டிவிஸ்டாக இருந்தவர். அதே மாதிரி ஜேவிபி கட்சி கிட்டத்தட்ட 60 வருடங்கள் 50 வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. அது ஒரு சமூக ஜனநாயக சோசியல் டெமோக்ராட்டிக் புரோகிராம் ஒன்றை கொண்டு என்பிபியாக பரிணமித்தது 2019ஆம் ஆண்டில் இருந்து அவர்கள் வேலை செய்கின்றார்கள், ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரே சமாந்தரமான ஒரு உள்ளடக்கத்தை தான் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். அதாவது இருக்கின்ற சிஸ்டத்தில் மக்கள் வெறுப்படைந்து ஒரு மாற்று தேவை என்ற அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மாற்றை அமுல்படுத்துவதில் என்பிபி அரசாங்கத்தினருக்கு பல தடைக்கற்கள் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் நியோ லிபரல் கொள்கைகளை தொடர வேண்டிய கட்டாயப்படுத்தலுக்கும் நிர்பந்தத்துக்கும் அதை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தனது நடைமுறைகளை செய்கின்றது. அதன் விளைவாக சாதாரண மக்கள் பாரிய சுமைகளை தாங்க வேண்டி இருக்கின்றது. அசுவசும போன்ற கொடுப்பனவுகள் ஒருபுறம் இருக்க 2 லட்சத்துக்கு மேலதிகமான குடும்பங்கள் அது பெறுநர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எரிபொருள் விலையேற்றம், மின்சார விலையேற்றம் போன்ற விடயங்கள் அல்லது வரி, சாதாரண மக்களுக்கு மீதான வரி சுமை இவைகள் அதிகரித்துக்கின்ற போன்றது. வேதனங்கள் அதிகரிக்க முடியாமல் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த விடயங்களில் நாங்கள் பெரிய அவர்களோட மந்திரக்கோள் ஒன்று இருக்கின்றது. ஓவர் நைட்டாக பாரிய மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அது அல்ல விமர்சனம். உண்மையான விமர்சனம் என்னென்றால், இந்த அரசாங்கம் 18 மாதமாக இருந்தது. இன்னும் 3 வருஷங்கள்லாம் இந்த அரசாங்கம் இருக்க போகிறது. 3 வருஷத்துக்கு பின்னர் இந்த அரசாங்கம் ஒரு தேர்தலை எதிர்நோக்க போகிறது. இந்த நிலையில் இந்த அரசாங்கம் கோடி காட்டி இருந்த முக்கியமான விடயங்களில் என்ன செய்திருக்கின்றார்கள், ஏன் அதில் பாராமுகமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி கொழும்பில் ஒரு போராட்டம், நீலகாமம் என்ற போராட்டம் என்றும் நடைபெற்றது. அதாவது அங்கு தோட்ட பகுதிகளில் தோட்ட முதலாளிகள் கரிஞ்சட்டை கொண்ட ஒரு படையினர் தோட்டத்தில் சாதாரண மக்கள் தாங்கள் சிறு குடிசைகளை தாங்களாக அமைத்து இருந்த இடங்களில் இருந்து வன்முறைகளை பாவித்து அடித்து கலந்து ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அடிக்கடி அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அனைவரும் இணைந்து நிலவரம் போராட்டம் என்று சொல்லி 5ஆம் தேதி கொழும்பிலே ஒரு போராட்டம் நடந்தது. அவர்களும் முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். இந்த அரசாங்கம் மலையக மக்களுக்கு முக்கியமாக தேவையா இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்ச் காணி கொடுப்பது, இந்த காணி கொடுப்பது என்று சொல்லப்பட்டது. அதுக்கான எந்த விதமான ஆரம்ப நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கப்படவில்லை. மற்றது தனி வீட்டு திட்டம் ஒன்று கொடுக்க வேண்டும். அதாவது இந்த வீடுகளுக்கு லயன்களிலிருந்து மாறி அப்படியான ஒரு சிஸ்டத்துக்கு வர வேண்டும் என்றது. இவர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாக்கணும். இவர்கள் ஒரு கூலி தொழிலாளர்களாக
பரம்பரையாக இவர்களை கூலித்தொழில் ஆள்வதற்காக அப்ப ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றது. அல்லது மின்சார குடிநீர் வந்து ஏனைய கிராமங்களுக்கு உள்ளது போன்ற வசதியுடன் இவர்களுக்கும் வழங்கப்படும். இது சாதாரண மிக குறைந்தபட்ச நியாயமான கோரிக்கை. இவற்றை உறுதியாக இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை ஒரு டிக்னிட்டியான ஒரு இது கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழிகள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் விரக்தியில் எதிர்கட்சிகள் மேல் இருந்த அப்போதைய ஆளுங்கட்சியின் மேல் இருந்த விரக்தியினால் இவர்களுக்கு வாக்களித்திருந்தாலும் இவர்கள் இப்படியான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். மற்றது பாடசாலையில் உள்ள பௌதிக வளங்களை அதிகரித்தல் போன்ற விடயங்களை செய்ய சொல்லியிருந்தார். இந்த விடயங்களில் இவர்கள் இன்று வரை வந்து ஆக்கபூர்வமாக நாங்கள் 1000 குடும்பங்களுக்கு அல்லது 500 குடும்பங்களுக்கு அல்லது 100 குடும்பங்களுக்காவது நாங்கள் 10 பேர் காணியும் அதற்கான வீடு கட்டு திட்டங்களையும் கொடுத்தோம் என்று சொல்வதற்கு அந்த அப்படியான திட்டங்களை சட்ட ரீதியாக அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஒரு படம் இருக்கு. அது ஒரு விடயம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பல காரணங்களை சொன்னாலும் இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இந்த கிழமை வந்து இந்த அவசரகால சட்டத்தை நித்வா புயலுக்கு பின்னால் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். 6 மாதமாக நினைக்கிறேன். சென்ற வாரம் அதை மீண்டும் வந்து புதுப்பித்திருக்கிறார்கள் அவசரகால சட்டத்தை. இந்த அவசரகால சட்டத்தை எதிர்த்து இதே ஜேவிபியினர் வந்து பல வீதிக்கு இறங்கி போராடி. ஆகவே இன்று உள்ள நிலையில் நித்வா புயல் வந்தது சரி ஒரு தொடுதல் நிர்வாகத்துக்கான ஒரு குறுகிய காலத்துக்கு அவசரகால சட்டம் தேவையாக இருந்திருக்கலாம். அதில் நியாயங்கள் இருந்திருக்கு. அவசரகால சட்டம் அமல்படுத்தக்கூடாது என்று இல்லை. ஆனால் அதை நீடிப்பது மாத்திரமல்ல அது அரசியல் காரணங்களுக்காக அது பாதிக்கப்படுகின்றது என்று உதாரணங்களுடன் வந்து பத்திரிகைகள் வந்து சில செய்திகளை அங்கு வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலைமைகளில் அவசரகால சட்டத்தை நீடித்தால் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று பல உக்கிரமாக போராடியவர்கள் அது சம்பந்தமாக ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்காமல் அதிலும் பார்க்க குரூரமான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை நீக்குவதற்கு இந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக வந்து அவர்கள் இந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாகாண சபை தேர்தல் என்பது அது ஜேவிபி கட்சியினது கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்பது அல்ல. அது இலங்கையின் அரசியல் யாப்பில் இன்று இருக்கக்கூடிய விடயத்தில் தாங்கள் அதை ஒரு வருடத்துக்குள் செய்வதாக உறுதியளித்த ஒரு விடயத்தில் அவர்கள் செய்யாமல் இருப்பது வந்து மிகவும் இப்படியான அடிப்படை விடயங்களில் வந்து இவர்கள் தடுமாறுகின்றார்கள். மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிவித்தார்கள். அது கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் செய்தார்கள். ஒரு வருடத்துக்குள் தேர்தலையே நடத்துவதாக கூறியிருந்தார்கள். அந்த ஜனவரி மாதம் அமைக்கப்பட்ட குழு 5 மாதங்களாக தொடர்ந்து இருக்கின்றது. கடந்த வாரம் அந்த கூட்டம் 6ஆம் தேதி இந்த மாதம் 6ஆம் தேதி மே மாதம் நடந்த கடைசியான தெரிவுக்குழு கூட்டத்தில் அவர்கள் அதுக்கு முன்பு ஒரு முறை ஒத்தி வைத்திருந்தார்கள். அங்கு ஒரு சட்டமாதிபர் அலுவலகத்திலிருந்து ஒரு வரை சொல்லி கேட்டிருந்தார்கள். அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆளை வந்து அனுப்பிட்டார். நாம் குறிப்பிட்டது ஒரு ஜூனியரான ஆளை அனுப்பி அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லி இப்ப 21ஆம் தேதி அடுத்த கூட்டம் நடக்கிறது. அதுக்கு சட்டமாதிபத்திலிருந்து பதில் தரவல்ல அதிகாரி ஒருவர் அனுப்பப்பட வேண்டும் என்று இவர்கள் அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்களில் இந்த மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்காகவே இவ்வாறான தந்திரோபாயம். ஏன்னா மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு வந்து மிகவும் இலகுவான வழி 150 பேருக்கு மேல் உறுப்பினர்கள் உள்ள ஜேவிபி தானாகவே ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து இந்த பழைய தேர்தல் முறைப்படி மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். ஆனால் மாகாண சபை தேர்தல்களில் வெற்றி வருமோ வராதோ என்ற ஐமிச்சத்தில் தான் அவர்கள் நடத்தாமல் இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு தற்பொழுது அவர்கள் உள்ளாகின்றார்கள். அவை ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாவிட்டால் தேர்தலை பின்போடுவோம் அல்லது தேர்தலை வந்து கடந்து செல்லலாம் என்ற அணுகுமுறை ஜனநாயக விரோதமானது. அவர்கள் தாங்கள் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டப் போகின்றோம். இந்த ஊழல் அரசாங்கங்கள் இவர்களுக்கு முன்னிருந்த ஊழல் அரசாங்கங்கள் ஜனநாயகமற்ற தன்மைதான் அவர்களை கேள்விக்குட்படுத்தப்படாமல் போனது. அவர்கள் தங்கு தடையின்றி இவ்வளவு இந்த நாட்டை வங்குரோத்துக்கு கொண்டு போனார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டியவர்கள் இன்று வேறு காரணங்களை சொல்லி தேர்தல்களை புறந்தள்ளி போவது வந்து நியாயமானது. இந்த விடயங்களில் ஜனநாயக சக்தி இலங்கையிலும் பௌலிச மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகள் கூட அர்த்தமுள்ள அழுத்தங்களை வந்து அரசாங்கத்தையோ கொடுக்க வேண்டும். அதாவது மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அதில் யாரு வந்தாலும் வந்து அது மக்களின் தெரிவு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான். மக்களின் முடிவு என்னவாக இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து வேணும். அது இல்லாதவர்கள் மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. அது ஜேவிபியும் வரலாம் அல்லது குமார் பொன்னம்பலத்தினுடைய அது தீவிரவாத பிரிவினவாத கட்சிகளும் வரலாம் அல்லது
வேற எந்த தமிழ் கட்சிகளும் வரலாம், இல்ல சிங்கள கட்சிகளோடு வரலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தலை நிராகரித்து செல்வது ஆரோக்கியமானதல்ல. அதை அதை இந்த அரசாங்கத்தின் மீது அர்த்தமுள்ள அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate, Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.